மாலை நாளிதழ் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல் திருத்திட்டதாகவும் நாங்களாம் அதுக்கு பாடுபட்டதாகவும் ஒருத்தல நிறைய பேனர்களை பார்க்கிறோம், போஸ்டர்களை பார்க்கிறோம். ஆனா ஒரு விஷயத்தை குரல் கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த குரல் கொடுத்த முதல் குரல் கொடுத்தவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் மட்டும்தான். அதை யாராலையும் மாற்றவே முடியாது. ஐயாவுடைய குரல் வெளியில வந்துச்சு, மக்களுக்காக நன்மை கிடைச்சிச்சு. அப்படியாப்பட்ட ஒரு தலைவருக்கு நம் நவார சமுதாயத்து சார்பாக இப்படி ஒரு பாராட்டு விழா நாம் நடத்தி இருப்பது பிள்ளையை திருத்திய அமைச்சருக்கு முதல் குரல் கொடுத்த டாக்டர் ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நாடார் சமுதாயம் பெருந்தலைவர் காமராஜருக்கு அடுத்தபடியாக இந்த இடத்தில் வைத்து பார்க்கிறோம் என்றால் அது ஐயாவை மட்டும். எனக்கு முன்னால் இருக்கும் இந்த சொந்தங்களை பார்க்கும் போது மிகப்பெரிய மகிழ்ச்சியிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருடைய பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். நீங்கள் தான் அண்ணன் சொன்னது போல் உண்மையான விஐபி. இந்த சமுதாயத்தின் உண்மையான போராளிகள் நீங்கள் தான், மாற்று கருத்து இல்லை. நாங்கள் எல்லாம் மாவீரன் கராத்தே செல்வி நாடாரோடு பழகியவர்கள், செல்வி நாடாரோடு பயணத்தில் இருந்தவர்கள், அண்ணன் வெங்கடேச நாடார் பண்ணையார் அண்ணனுடைய ஆலோசனையில் இருந்தவர்கள். நாங்கள் போராட்ட களத்திலே எங்களுடைய வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கும் போதுதான் இந்த சிபிஎஸ்இ போராட்ட காலங்கள் வருகிறது. இந்த காலகட்டத்திலே முதல் போராட்ட களமாக இதனுடைய அலுவலகம் எங்கே இருக்கிறது? அண்ணா நகரில் இருக்கிறது. அப்போ நாம் எப்படி போராட்டம் ஒவ்வொரு சங்கமாக பார்க்கிறதுக்கு என் கூட வந்து கொண்டு பயணித்துக் கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொரு சங்கமாக சென்றோம். 5 மாவட்டம், தென்சென்னை, வடசென்னை, மத்திய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளுவர், ஒரு பிரமுகர் விடாமல் சந்தித்தோம். பிரம்மாண்டமான முற்றுகை போராட்டம். ஒரு நாளைக்கு முன்னால் அரை பக்கம் மாலை மலரே வருகிறது. தமிழகத்தின் முதல்வரை இந்த நிகழ்ச்சியிலே நான் நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பிரம்மாண்டமான அறிக்கை நடத்தினால் காலையில் அருமையான அறிக்கையை கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல போராட்டம். அந்த போராட்டத்திற்கு ஐயா அவர்கள் வாழ்த்துக்களோட ஏகே மூர்த்தி அவர்கள் வந்து கலந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை அந்த போராட்டத்திலே அருமையாக பேசினார்கள். சந்திக்கும் போது காமராஜரை போல முழுக்க அந்த விவசாயிகள் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை இதுதான் கிட்ட பேசிட்டே இருந்தாங்க. உண்மையிலே எனக்கு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, எங்களுக்கே அந்த ஊர் தெரியல. அங்க இருக்கிற ஒவ்வொரு கிராமமா கிட்ட சொல்றாங்க. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. பழைய காயல் அண்ணன் சுபாஷ் பண்ணியார் பிறந்த ஊர் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அடுத்தது தென் மாவட்டத்துல மிகப்பெரிய அளவுல நம்ம சொந்த இன்றைய விழா களை கட்டி விட்டது. அதற்கு காரணம் இது நல்ல உள்ளங்கள். ஒரே செகண்ட்ல பேசணும்னு ஆசைப்படுறேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சிக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஐயாவுக்கு பாராட்டு விழா. அது மட்டும் இல்லாம நம்ம சமுதாயத்துக்காக இன்றைய நிகழ்வுக்கான பிள்ளையார் குழி போட்ட மருத்துவர் திரு சா. ராமதாஸ் ஐயா அவர்களே பெருமை மிக்க நாடார் சமுதாயத்தை பெரியோர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமன் மிக நேர்மையான முதலமைச்சர். திண்டுக்கல்ல பட்டியல் மட்டியில் அங்க செஞ்சிருக்கிறோம். சிவகாசியில மதுரையில் அப்படி ஒதுக்கப்பட மாட்டார் ஐயா. என் சமுதாய உடன்பிறப்புகளே, மகளும் சொல்லி கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கும் அன்பு மகனார் அருமை சகோதரர் அன்புமணியார் அவர்கள் இங்கு ஒரு வீராங்கனை பேசினார். சசிகலா புஷ்பா என்ற வீராங்கனை அது இந்த தூத்துக்குடி நாடார்களுக்கு சில சவுண்டு உண்டு. அது சமச்சீர் கல்வி அல்ல, ராமதாஸை சமரசம் செய்வதற்கான கல்வி கொண்டு வந்திருக்கிறார். நாடார் சமுதாயத்தின் வணிக சாம்ராஜ்யம் தலைமை மன்னன் மார்த்தாண்டவர்மன் அவருடைய தளபதி
யாரு? அனந்த பத்மன் நாடார் முன்னேற வேண்டும். நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல இணக்கத்துக்காக, சமூக நல்லிணக்கத்துக்காக நாம் பாடுபடுவோம் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையிலே எந்த பிரச்சனை ஆனாலும் இது அந்த சமுதாயம் என்று இல்லாமல் எந்த சமுதாயமாக இருந்தாலும் அந்த சமுதாயத்திற்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் நான் போராடுவேன். அதனாலே என்னை போராளி என்று அழையுங்கள் என்று நான் சொல்லுவதுண்டு. நான் ஒரு போராட்டக்காரன். இப்பொழுது கூட குலசேகரன் பட்டத்தை பற்றி சொன்னார்கள். அங்கே அதற்காக 2 அறிக்கை நான் கொடுத்திருக்கிறேன். அதை நான் விருதுநகரில் கூட அவருக்கு சொன்னேன். அவர் மறந்துவிட்டார், நம்முடைய விஞ்ஞானி. ஆக நாம் எல்லாம் நன்றியை தெரிவிக்கவும் டிஜிட்டல் பேனர் என்றாலே மெகா டிஜிட்டல். அரசியல், சினிமா, வியாபார, விளம்பரம், பேனர்கள் செய்ய மவுண்ட் ரோட் சிந்தாதிரிப்பேட்டை கேசினோ தியேட்டர் பின்புறம், அடையாறு கணபதிராம் தியேட்டர் அருகிலும் மற்றும் கோயம்பேடு விஜயா பார்க் ஹோட்டல் அருகிலும். செல் 9440074666.